7ஆம் இடம் பாதித்தால் எழுதுங்க. 7ஆம் இடம் பாதித்தால் என்னுடைய பாலிசி அதுதான். திருமணத்துக்கு முன்னாடியே திருமண யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி மாப்பிளை பார்க்க விட்டுருங்க. அவங்க என்ன செய்வாங்க, 4 வருஷமா 5 வருஷமா நான் பார்க்குறேன் சார், பொண்ணு மாப்பிளை அமையலைம்பாங்களா, அந்த தோசம் அதில் போயிடும். முடிஞ்சாங்கய்யா? ஐயா புரிஞ்சதா? திருமணத்துக்கான காலம் இல்லை, இன்னும் 3 வருஷம் ஆகும்னா இப்பவுமே பாருங்கன்னு வைங்க, மன உளைச்சல், ஜாதகம் பார்த்து பெண்ணு பார்த்து செட் ஆகலைங்கிற அந்த தோஷம் அவங்கள 3 வருஷம் கழிச்சு நடக்கும்போது இருக்காது. புரிஞ்சதா? ஏன்னா 50 100 பார்த்துருப்பாங்கல்ல, அந்த இப்படியெல்லாம் சில டெக்னிக் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஐயா புரிஞ்சதா? சரி, எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? சரி, எப்படி இருக்கு? நீங்க இத யார் யாரு நல்லா கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க ஜாதகத்தில் பாருங்க, இதெல்லாம் இருக்கும். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 100% இருக்கும். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. ஒரு குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வரான்னு வைங்க, என்ன வார்த்தை சொல்லுவாரு? நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு பாரு. அப்பதான் படக்குன்னு கதவை திறப்போம். புரியுதா இல்லையா? வார்த்தை என்னைக்குமே எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஜாதகத்தில் அவயோகங்களை அனுபவிச்சே ஆகணும், யோகங்களையும் அனுபவிச்சு ஆகணும். அரியரை வைக்கப்படாது. என்ன செய்யக்கூடாது? அரியர் வைக்காம எல்லாத்தையும் கடந்துடணும். மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும், காற்றாசி நராசி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த ஜோதிட குருமார்களையும் இந்த ஜோதிடத்தில் எனக்கு முன்னக்கூடி பயணிக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் வணங்கி உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். ஏதாவது பயனுள்ளதா இருந்ததா?